வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக நான் தாரணி முருகேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொல்லாத போர்களின் கொடுமையான விளைவே நாடற்ற மனிதர்கள். போர்களால் வாழ்விழந்து ஏதிலிகளாய் புலம்பெயர்ந்தோரை அரவணைப்போம். உலக ஏதிலிகள் நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். திமுகவை நெருக்கடிக்குள்ளாக்கிய டாஸ்மாக் ஊழல் வழக்கு. அமலாக்கத்துறையிடம் எந்த சான்றாவணங்களும் இல்லை. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் வீடுகளில் ஆய்வு மேற்கொள்ள அமலாக்கத்துறைக்கு எந்த உரிமையும் இல்லை. மேல் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திமுக ஆட்சியின் பிடியிலிருந்து ஆன்மீகத்தை காப்பாற்றவே முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர் மாநாட்டை முன்வைத்து பாஜக வாக்கு சேகரிக்கவில்லை. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். (2026) தேர்தல் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தமிழ்நாட்டில் காலூன்றவே முருக பக்தர்கள் மாநாடு. மக்களை பிளவுபடுத்தும் வடநாட்டு முறையை தமிழ்நாட்டில் நடத்துகிறார்கள். தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கருவறை முதல் கல்லறை வரை தலைவிரித்தாடும் ஊழல். ஒன்றிய பாஜக அரசை வெளியில் எதிர்ப்பது போல் கபட நாடகம். உண்மை தெரிந்துவிட்டதால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் திகைக்கும் திமுக. தாவேகா தலைவர் விஜய் கொடூர தாக்குதல். இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்க போர்ப்படை தலையீட்டை தவிர்க்க வேண்டும். டொனால்டு டிரம்பிற்கு ரஷ்ய தலைவர் புதின் எச்சரிக்கை. புதினின் அறிவுரையை ஏற்க டொனால்டு டிரம்ப் மறுப்பு. உலக ஏதிலிகள் நாள் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் மனிதத்தை கொல்லும் போர்களால் வாழ்விழந்த மக்களை அரவணைப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக ஏதிலிகள் நாள் ஆண்டுதோறும் ஜூன் 20ஆம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொல்லாத போர்களின் கொடுமையான விளைவே நாடற்ற மனிதர்கள் எனவும் மனிதத்தை கொல்லும் போர்களால் வாழ்விழந்து ஏதிலிகளாய் புலம்பெயர்ந்தவர்களை அன்பால் அரவணைப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். நமது திராவிட மாடல் அரசில் ஏதிலிகள் மையம் என்பதை மறுவாழ்வு மையம் என பெயர் மாற்றி அன்னை தமிழ் உறவுகளின் மாண்பை போற்றினோம் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் வாழ்வதற்கு தேவையானவற்றையும் வாழ்வுரிமையையும் பாதுகாக்கிறோம் எனவும் போரை மாய்ப்போம், மனிதத்தை காப்போம் என பதிவிட்டுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திரைப்பட முதலீட்டாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து ஆணையிட்டுள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக திரைப்பட முதலீட்டாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், வி. லட்சுமி நாராயணன் அமர்வு டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திரைப்பட முதலீட்டாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை இன்று தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு ஆணையிட்டிருந்தது. அதன்படி நீதிமன்றத்தில் இன்று அமலாக்கத்துறை தரப்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தங்கள் அனுமதியின்றி வீட்டுக்குள் நுழைய வேண்டாம் என ஒட்டப்பட்ட நோட்டீஸை திரும்ப பெறுவதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேட்டில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கு அமலாக்கத்துறையிடம் எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் இருவரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தவும் பறிமுதல் செய்யவும் அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகார வரம்பும் இல்லை என கூறி அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் ஆணையிட்டனர். மேலும் ஆய்வின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை மீண்டும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணையிட்ட நீதிபதிகள் பிரதான வழக்கில் விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.
திமுக ஆட்சியில் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை உள்ளதால் முருக பக்தர் மாநாடு நடைபெறுவதாக கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், நாங்கள் முருக பக்தர் மாநாட்டில் வாக்குகள் ஒன்றும் கேட்கவில்லையே எனவும் கூறியுள்ளார். குமரக்கடவுள் பக்தி அந்த ஆட்சியிலிருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது. அது எல்லாமே இந்த மாதிரி தான். அவர் அரசியலுக்காக நடத்தினார். அப்போ நாங்கள் தேர்தல் நடக்கல, வரப்போது நாங்கள் இப்போ ஓட்டு கேட்கலைங்க, யார்ட்டையும் நாங்கள் ஓட்டு ஒன்றும் கேட்கலையே. மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கலந்து கொள்ளலாமா, அவர்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் ஒருத்தருமே அவரை போய் கேட்கவே இல்லை. அவர்களுக்கும் பக்தி இருக்குமே, அவர் அந்த நாட்டுடைய பிரஜை தானே அப்படின்னு நீங்கள் மீடியா யாருமே அவங்கள போய் பதிலுக்கு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டுட்டு அமைதியாக அப்படி வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இப்போ நான் அவரை பார்த்து உங்கள் மூலமாக கேட்குறதுன்னா, ஆந்திராவிலேருந்து இங்கே யாரும் சாமி கும்பிடக்கூடாதா? இதை நீங்கள் கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட. 2026 தேர்தல்களில் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக தொலைநோக்கு பார்வையோடு முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக கூறியுள்ள திருமாவளவன், மக்களை பிளவுபடுத்துவதற்காகவே முருகன் மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும், நாடு முழுவதும் இதே உத்தியைதான் பாஜக கையாண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதுதான் அவர்களின் நோக்கம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். வடக்கே போனால் ராமன், மேற்கு வங்கம் போனால் துர்கா, மகாராஷ்டிரா போனால் விநாயகர், இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன், தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி. வரும் தேர்தலையும் முன்னிட்டு இது மாதிரி பண்றாங்க. 2026 தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும், இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது. திமுக ஆட்சியில் கருவறை முதல் கல்லறை வரை ஊழல் தலைவிரித்தாடுவதாக கூறியுள்ள தாவேகா தலைவர் விஜய், ஒன்றிய பாஜக அரசை வெளியில் எதிர்ப்பது போல் கபட நாடகம் ஆடும் திமுகவின் செயல் தெரிந்துவிட்டதால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் திகைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நலத்திட்டங்களை அள்ளித்தரும் விடியல் அரசு என தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ளும் விழாக்களில் இருண்ட திமுக அரசிற்கு வெற்றி விளம்பரம் செய்யப்படுவதாக சாடியுள்ளார். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? கருவறை முதல் கல்லறை வரை அலட்சியமும் ஊழலும் மலிந்து போன நிர்வாக திறனற்ற விளம்பர மாடல் ஆட்சியாகத்தான் திமுக அரசு திகழ்கிறது எனவும், அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை ஏற்ற இறக்க, எடை போட்டு கட்ட, மூட்டைகளாக பிரிக்க என அனைத்து வேலைகளுக்கும் அங்கிருக்கும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக விவசாயிகள் கையூட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அதையும் கடந்து வேறு வழியில்லாமல் கையூட்டு கொடுத்து தாங்கள் விற்பனை செய்த நெல்லுக்கு உரிய பணத்தையும் கேட்டு 3 மாதங்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருப்பதாக விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். 811 கோடி ரூபாய்க்கு நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு அந்த பணத்தை பெற்றுத் தராமல் 3 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகளை தமிழக அரசு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது எனவும், ஒன்றிய பாஜக அரசை வெளியில் எதிர்ப்பது போல் கபட நாடகம் நடத்தும் திமுக அரசு அவர்கள் உருவாக்கிய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் என்கிற நிறுவனத்திற்கு நெல் கொள்முதல் செய்யும் அனுமதியை வழங்கியதே இத்தனை சிக்கல்களுக்கும் காரணம் என்பது அம்பலமானதால் மோசடி திமுக அரசு திருடனுக்கு தேள் கொட்டியது போல் திகைத்து போயிருக்கிறது என விஜய் கடுமையாக சாடியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றங்களை தொடர்ந்து மோதலில் எந்தவொரு அமெரிக்க ராணுவ தலையீடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களில் இஸ்ரேலுடன் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த புதன்கிழமை அறிவித்தது பதற்றத்தை அதிகரித்தது. இந்த நிலையில் மாஸ்கோவில் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரிய ஜகரோவா, இந்த கடினமான சூழ்நிலைகளில் அமெரிக்க ராணுவ தலையீட்டை தவிர்க்குமாறு
கடுமையாக எச்சரிப்பதாக கூறினார். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் ஈரான் பிரச்சினை தொடர்பாக தொலைபேசியில் பேசினார். மேலும் இஸ்ரேல் ஈரான் தலைவர்களுக்கும் இடையே தொலைபேசி மூலம் மத்தியஸ்தம் செய்ய புதின் முன்வந்தார். ஆனால் ட்ரம்ப் அந்த வாய்ப்பை நிராகரித்தார். முதலில் ரஷ்யா தங்கள் சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என ட்ரம்ப் புதினிடம் பேசியதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறந்த நாளையொட்டி அவருக்கு இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில், பெண் என்பவள் இந்த தேசத்தை ஆள தகுதியானவள் என்றும், அன்பு, ஞானம் மற்றும் வலிமையின் உருவம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேசத்திற்கான தங்களின் சேவையின் பயணம் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது என புகழாரம் சூட்டியுள்ளார். முதல் குடிமகளாக அரசியல் அமைப்பின் மதிப்புகள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் தங்களுடைய உறுதியான அர்ப்பணிப்பு புதிய இந்தியாவை தொடர்ந்து வழிநடத்துகிறது என தெரிவித்துள்ளார். இந்த நல்ல நாளில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் கடமைகளை முன்னெடுத்து செல்வதற்கான வலிமையை கொண்டுவரட்டும் என கூறியுள்ளார். தங்களின் தன்னலமற்ற தலைமைக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் நாடு மிகுந்த நன்றியுடன் இருக்கும் என டாக்டர் பாரிவேந்தர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகளில் இனி ஒருமுறை கைவிரல் ரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது மத்திய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும், மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை குடும்ப அட்டைதாரர்கள் தனித்தனியே கைவிரல் ரேகை பதிவு வைக்க வேண்டும். இதனால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் பெருமளவில் நேர விரயம் ஏற்பட்டு வந்தது. நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு ஒருமுறை கைவிரல் ரேகை பதிவு செய்யும் முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. குறிப்பாக PHH எனப்படும் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள், அந்தியோதயா, அன்ன யோஜனா ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்களை வழங்க ஒரே ஒரு முறை கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தால் போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை எந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன்.
தொடர்கின்றன. சென்னையில் ரோந்து பணியை முடித்து சென்ற இந்திய கடற்படை வானூர்தி மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான டோர்னியர் வானூர்தி நேற்று இரவு கடலோர ரோந்து பணியினை முடித்துவிட்டு பரங்கிமலை வானூர்தி தளத்தில் தரையிறக்க முற்பட்டது. அப்போது வானூர்தியை நோக்கி லேசர் ஒளி அடிக்கப்பட்டதை சுதாரித்துக் கொண்ட வானூர்தி ஓட்டி வானூர்தியை மீண்டும் வானில் பறக்க செய்தார். இதையடுத்து லேசர் ஒளி அடிக்கப்பட்ட சில வினாடிகளில் மறைந்த நிலையில் கடற்படை வானூர்தி பத்திரமாக பரங்கிமலை தளத்தில் தரையிறக்கப்பட்டது. ஏற்கனவே சென்னை வானூர்தி நிலையத்திற்கு வந்த 3 பயணிகள் வானூர்தி மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதற்கு சென்னை வானூர்தி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது இந்திய கடற்படை வானூர்தி மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கு மீது நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றம் சென்று கட்டளை பெற்று வருமாறு கூறினால் காவல் நிலையங்கள் எதற்கு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடிந்துரைத்துள்ளது. மதுரை மாவட்டம் விளாங்குடியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மாவட்டம் அய்யன்கோட்டை பகுதியில் தாங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் தங்கள் நிறுவனத்தின் கிடங்குக்கு வந்த சிலர் குடோனில் உள்ள பொருட்களை நாங்கள்தான் வாகனங்களில் ஏற்றி இறக்குவோம் என கூறி தகராறு செய்து வருவதாகவும் இதனால் முறையாக தொழில் செய்ய முடியாத சூழல் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சோழவந்தான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் தங்கள் குடோனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஆணையிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி வழக்குதாரர் சோழவந்தான் காவல் சார்பு ஆய்வாளர் முருகனிடம் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் உயர் நீதிமன்றம் சென்று ஆணை பெற்று வருமாறு அவர் கூறியுள்ளார். இதுதான் போலீஸ் நடத்தை என்றால் ஒவ்வொரு ஊரிலும் காவல் நிலையம் அமைக்க எந்த தேவையும் இல்லை எனவும் போலீசாரின் சேவை குறைபாடுகள் மற்றும் சோம்பல் அணுகுமுறை குறித்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உடனடியாக குடோனில் பொருட்களை இறக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஆணையிட்டார். பின்னர் போலீசார் தரப்பில் வழக்குதாரரின் குடோனில் பொருட்கள் இறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கினை பார்க்கும்போது வழக்குதாரரை போல் பலர் தீங்குறும் நிலை உள்ளது என்பதால் விரிவான ஆணை பிறப்பிக்கப்படும் என குறிப்பிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் 23ஆம் நாளுக்கு ஒத்திவைத்து ஆணையிட்டார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை கட்டுக்குள் இருக்கிறது என நடுவண் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதல் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும் என்கிற கவலை எழுந்துள்ளது. இந்த சூழலில் கச்சா எண்ணெய் விலை உயருமா என்கிற வினாவிற்கு விடையளித்த நடுவண் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கச்சா எண்ணெய் விலை நிலையாக சமாளிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் பன்னாட்டு அளவில் எரிசக்தி விலை கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவும் கூறினார். உலகில் எண்ணெய் பற்றாக்குறை இல்லை, நாங்கள் நிலைமையை கண்காணித்து வருகிறோம் என கூறிய அவர் அமெரிக்கா, கனடா போன்ற மேற்கத்திய நாடுகளில் இருந்து அதிக எண்ணெய் சந்தைக்கு வருகிறது என தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் மோதலில் வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் இதுவரை குறிவைக்கப்படவில்லை என்பதால் தேவையற்ற கவலை வேண்டாம் என தெரிவித்தார். திருப்பூரில் முகத்திரை கொள்ளையன் பயங்கர ஆயுதங்களுடன் நடந்து செல்லும் காட்சியும் ஆவணம் கண்டு அப்பகுதி மக்கள் அஞ்சி கதரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதியில் கடந்த 17ஆம் நாள் இரவு முகத்திரை அணிந்த கொள்ளையர் ஒருவர் அரிவாள் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு வீடுகளில் திருட்டில் ஈடுபட முயன்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்தவர்கள் முகத்திரை கொள்ளையரை கண்டு கதறியதாக கூறப்படுகிறது. நல்வாய்ப்பாக வீட்டின் உள்தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முகத்திரை கொள்ளையர் அருகே இருந்த வீடுகளின் சுவற்றில் தேய்த்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடுவண் அரசு வழங்கும் நிதிகளை மட்டும் பெற்றுக்கொள்ளும் தமிழ்நாடு அரசு அதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில்லை என கடிந்துரைத்துள்ள விஜயதாரணி, இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டத்திற்கு நிதி வழங்கப்பட்டாலும் இத்திட்டத்தில் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல ஆயிரம் கோடிகள் நிதிகள் மத்தியில் இருந்து மாநிலத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இங்கு நிறைவேற்றப்படுவதில்லை.
இதனால் பொதுமக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய திட்டத்திற்கு நிதிகள் வழங்கப்பட்டாலும் அதில் பள்ளிகளில் குழந்தைகள் சேர்ப்பு, மாணவர்கள் மாணவியர்கள் மாணாக்கர்கள் சேர்ப்பு என்பது மிகவும் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையே இருந்து வருகிறது. உயர்நீதிமன்றம் அதற்கென்று நிதிகள் வழங்கப்பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த மாணாக்கர்களை சேர்த்தால் தானே அந்த நிதிகளை பெற முடியும். அப்படி பள்ளிகளில் அப்படி மாணாக்கர்களை அந்த திட்டத்தின் கீழ் இணைப்பது என்ற திட்டம் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதை ஒழுங்காக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கென்று வழங்கி இருந்தாலும் அதன் நிதிகள் கொடுக்கப்பெற்றாலும் அந்த நிதிகளை பெற்றுக்கொண்டு இங்கு நிறைவேற்றாத சூழ்நிலை இருந்து வருவது கண்டனத்துக்குரியது. தென்காசி மாவட்டம் இடைக்காலில் அரசு பேருந்தின் பின் சக்கரங்கள் கழன்று ஓடியதில் படிக்கட்டில் பயணம் மேற்கொண்ட 3 பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். மதுரையிலிருந்து குற்றாலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 80 பேர் பயணம் மேற்கொண்டனர். பேருந்தில் மிகுதியான கூட்டம் இருந்த நிலையில் தென்காசி அருகே இடைக்கால் கிராமத்தை சென்றடைந்த போது அரசு பேருந்தின் பின் சக்கரங்கள் கழன்று ஓடி 20 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டு சாலையின் நடுவே நின்றது. இதில் படிக்கட்டில் பயணம் மேற்கொண்ட 3 மாணவர்கள் மற்றும் பயணி ஒருவர் என 4 பேர் காயமடைந்த நிலையில் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் அளிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன்.